கண்ணியத்திற்குரிய காரியங்களே ஒவ்வொரு காரியமும் அதனுடைய முடிவை பொறுத்து அமைகிறது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த தடவை நம்ம எல்லாமே எப்படி போகிறப்போ ஒன்றா இருந்தோமோ திரும்பினப்போ ஒன்றா நம்ம இருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம கிளம்ப இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வந்திருந்த காலங்களில் நம்ம பெயர் சொல்ல விரும்பலை, எல்லா ஹாஜிகளும் ஆர்வமாக தங்கள் அமல்களை முடித்துக் கொண்டார்கள். நிறைய பேர் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அதிக நேரங்கள் இஹ்ராமோடே இருந்தாங்க. நான் பார்த்தேன் நிறைய பேர் பேர்களை சொன்னால் அவங்க வருத்தப்படும், ஏன் எங்கள் பேரில் சொன்னீங்கன்ட்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அதே மாதிரி இருந்தாங்க. சில திருக்குர்ஆனை முழுவதும் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறையா தவாஃப்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எதெல்லாம் உங்களுக்கு பயானில் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சோ அதை முழுமையாக மக்கள் கடைபிடித்தார்கள். இபாதத் விஷயத்தில் முழு கவனம் செலுத்தப்பட்டுச்சு. நம்ம அந்த இபாதத் விஷயங்களை தான் நம்ம அதிகமாக இபாதத்தில் போகிறோம். மற்ற வகையில் அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் சொல்லுவாங்க எப்படி இருந்துச்சு நம்முடைய சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு அப்டேட் பண்ணப்பட்டிருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம கூட வந்திருந்த ஹீனா மாலிக் பைக் அந்த குழந்தை பிரயாண துவா மனப்பாடம் பண்ணாங்க. தவாஃப் செய்யும் பொழுது நம்ம சில துவாக்களை மனப்பாடம் செய்ய வச்சோம். இதுதான் நம்ம போயிட்டு வந்தோம்னா இபாதத்துகள் விஷயத்தில் முழு கவனம் இருக்கணுன்றதான் நம்முடைய சிந்தனையாக இருந்துச்சு. அல்லாஹ் நம்முடைய சேவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த சேவையினுடைய நிறைவு அல்லாஹுக்கு சொந்தம். நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க மன நிறைவா சொல்ற வார்த்தையெல்லாம் யாருக்கு சொந்தம்? அல்லாஹுக்கு சொந்தம். குறைகள் இருந்தால் எங்களை சேரும், திருத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க வந்திருக்கக்கூடிய இதுவரைக்கும் உம்ரா செஞ்சவங்களுக்கு மீண்டும் அந்த பாக்கியத்தை தரணும். வழி அனுப்ப வந்த உறவினர்களுக்கு அல்லாஹ் சீக்கிரமாக அந்த பாக்கியத்தை தரணும் என்று துவா செய்து கொள்கிறேன். இந்த ஒரு துவாவோட அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தார்கள் ஆமீன் சொல்லி சொல்லுங்கள். அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருடைய ஹலாலான ஹாஜத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தர வேண்டும். என்னென்ன துவாக்கள் எல்லாம் கேட்டு வச்சிருந்தோம் அத்தனை துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்யணும். அந்த புனித தலத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துள்ள வேண்டும். நோயாளிகளின் நோய் அல்லாஹ் ஷிஃபாவாக்கி தர வேண்டும். என்னென்ன தேவைகள் வச்சிருக்கிறோமோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை தரணும். கடன் காரணமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற கடனை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும். என்னென்ன ஹலாலான தேவைகளை நாம அல்லாஹ்ட்ட செஞ்சோமோ எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்ற துஆக்களை செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப உங்களுடைய மணி மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் துவா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். துவா சொல்லுங்க. நீங்க அவங்கள இங்க துவா செஞ்சவங்க பிரயாண துவா செஞ்சவங்க. சரி நீங்க எப்போ மனப்பாடம் பண்ண போறீங்க? மஸ்ஜிதே நீங்க எப்போ மனப்பாடம் பண்ண போறீங்க? அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். தொடர்பு இன்ஷா அல்லாஹ். அதை சொல்லியிருந்தீங்களே அதை இது பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம குரூப் அக்டோபர் 1க்கு இருக்கு, செப்டம்பர் 18க்கு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் பரிசு நிறைய வர்றாங்க. இவங்க தான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹீனா பொண்ணு தான் பிரயாண துவா மனப்பாடம் சொன்னீங்கல்ல, மாஷா அல்லாஹ் நல்லா சொன்னீங்க. நிறைய துவாக்கள் மனப்பாடம் பண்ணோம். சரியா? எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கு எல்லாம் எல்லா ஹீர் பரக்கட்டும் துவா செய்கிறேன். ஹீனா மாலிக் பை அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு உங்க தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் துவா செய்கிறேன். அஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வரணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் வரணும். நல்லா இருக்கீங்களாமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளையாச்சு உங்க பேட்டி எல்லாருங்க எப்படி விட்டுட்டு இருக்க போறாங்க வரைக்கும். ஆமாம் ஆமாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இல்லை வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன்.